ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேக் பார்க்கலாம். புக் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு கேக்கு. இந்த கேக்கில் வந்து கஸ்டமர் என்ன மெசேஜ் சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து அந்த ஒரு பேஜ்லேயுமே அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயில் வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு இந்த பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், புக் ஷேப் பேனு. பட் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரண ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் டின்லேயே நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 kg நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். புக் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. அதை வந்து லேயர்ஸாக பண்ணலாம். நான் இது ஒரு 3 லேயர்ஸாக போடுறேன். கேக் போர்டில் ஒயிட் சாக்லேட் கனாஷ் தடவி இருக்கேன். அந்த தடவிட்டு அது ஒரு லேயராக அது மேலே வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணணும். நம்ம இதில் வந்து ஃபுல்லாக விப் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே வைக்கிறது வேஃபர் பேப்பர் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும் வாட்டரை. ஸோ விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணி அதில் கனாஷ் நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான க்ரீமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பாஞ்சில் ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பை தடவிட்டு அப்புறமா இந்த க்ரீமை தடவிட்டு அவங்க ப்ளூபெர்ரி கேக் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதனால் அவங்களுக்கு ப்ளூபெர்ரி கம்போட் வந்து பண்ணி அதை வந்து அதில் போட்டிருக்கேன். இந்த ப்ளூபெர்ரி கம்போட் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இதே மாதிரி 3 லேயரையும் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். 3 லேயரையும் பண்ணி க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறம் சைடு இப்படி கட் பண்ணணும். ஏன்னா ஷார்ப்பாக நீட்டாக இருக்கணும்ல, அதுக்காக சைடு இப்படி கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கை வந்து ரொம்ப பயங்கர நீட்டாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எப்படியும் வேஃபர் பேப்பர் வந்து மேலே கவர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பக்காவாக ஐசிங் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அளவுக்கு பண்ணால் கூட போதும். இப்போ வேஃபர் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் 4 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 ஷீட்டையுமே வந்து நடுவில் ஹாஃபாக கட் பண்ணலாம். அப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 8 ஷீட்ஸ் இருக்கும். அதுலேருந்து 2 ஷீட்டை வந்து நம்ம புக்கோட மேலே டாப்பில் வந்து 2த்துலேயும் பேஸ்ட் பண்ணிடலாம். சும்மா அப்படியே டச் பண்ணாலே அது ஒட்டிக்கும். அது நம்ம கரெக்டாக அந்த மிடில் வச்சு ஒரு கேப் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு அந்த புக்கோட எட்ஜஸில் கரெக்டாக ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப ஹேங் ஆகி இருக்கக்கூடாது. அதனால எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக ட்ரிம் பண்ணிடலாம். இந்த ட்ரிம் பண்ண பீசஸ்லாம் எடுத்து பத்திரமா வைங்க. ஏன்னா நம்ம அது திருப்பி யூஸ் பண்ணுவோம். இப்போ புக்கோட டாப் போர்ஷனை நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்டன்ட் ஒர்க்குக்கு போயிடலாம். ஃபாண்டன்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபாண்டன்ட்டை இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பிளாக் ஃபாண்டன்ட் எடுத்து அதை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணோம். இது வந்து 2 பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புக்கோட கவர் இருக்குல்ல, சைடில் தெரியும் இல்லையா, அதுக்காக நான் ரெட் கலர் ஃபாண்டன்ட்டை வந்து அந்த கீழே பார்டர் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வேஃபர் பேப்பரில் டிசைன் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாதாரணமாக நம்ம பேப்பரில் பார்டர் போடுற மாதிரியே எடிபிள் மார்க்கர் வச்சு நம்மளோட வேஃபர் பேப்பர்லேயும் இந்த மாதிரி பார்டர் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் என்ன நமக்கு இது சொல்லியிருக்காங்களோ, மெசேஜ் சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ் கூகுள்லேருந்து எடுத்து அதை வந்து அதே எடிபிள் மார்க்கரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்தால் போதும். அது கீழே என்ன மெசேஜோ அதையும் எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்புற மாதிரி பேஜஸ் பண்ணுறதுக்காக எந்த பேஜ் லாஸ்ட்டோ அதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபாண்டன்ட்டில் அதை வந்து ஒட்டிடலாம். இதை ஒட்டுறதுக்கு வந்து நான் குளுக்கோஸ் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். குளுக்கோஸ் சிரப் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அதுதான் கம்மாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பேஜுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஃபாண்டன்ட் ஸ்ட்ரிப் வச்சு அதுக்கப்புறம் அடுத்த பேஜை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்துக்கணும். இது எதுக்கு வைக்கிறோன்னா, நம்ம வெறும் வேஃபர் பேப்பரை ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டினோன்னா நம்மளால ஈஸியாக அதை டர்ன் பண்ண முடியாது. இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக டர்ன் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. நம்ம ஒரு குட்டி புக்லெட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க ஃபாண்டன்ட் சைடில் தொங்குதில்ல அதை வந்து ஒரு எக்ஸாக்டோ நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுவே ஒரு தனி புக்லெட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் தனியாக வச்சுருப்போம், இதில் ஒட்ட மாட்டோம். அதை வந்து லெஃப்ட் சைடில் வைக்கிறதுக்கு, இது ரைட் சைடில் வைக்கிறதுக்கு. இப்போ கேக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். கேக் மேலே ஒட்டுறதுக்காக அங்கேயும் கொஞ்சம் க்ளூ நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், அந்த எங்கே ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆட் பண்ணால் நம்மளால் டேர்ன் பண்ண முடியாது பேஜஸை. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஹாப்பி பர்த்டே மெசேஜை வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரைட் சைடில் அந்த புக்லெட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ரெட் கலர் பார்டரையும் பிளாக் கலர் அந்த ட்ரையாங்கிளையும் ஃபிக்ஸ் பண்ணதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ அந்த புக்லெட்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நடுவில் வந்து கரெக்டாக அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணால் போதும், ரொம்பலாம் இன்சர்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக புஷ் பண்ணாலே அது ஒட்டிக்கும், அந்த இடத்துல நம்ம க்ளூ போட்டிருக்கோம்ல அதனால ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கணும், ஒரு பேஜஸும் கரெக்டாக டேர்ன் ஆகுதா அப்படின்ட்டு. இல்லைன்னா எங்கேயாவது ஒட்டி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி விடணும். அதனால ஃபஸ்ட்டு எல்லா பேஜஸும் ஒழுங்காக டேர்ன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சைட்லேயும் இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ், வேஃபர் பேப்பரோட ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒட்டுறோம். ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் பேஜஸ் இருக்க மாதிரி ஒரு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் அதை இன்சர்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க பீசஸ் வந்து கொஞ்சம் வளைவாக ஒட்டணும், கொஞ்சம் ஆர்ச் மாதிரி ஒட்டணும். அப்போ தான் வந்து அந்த புக் ஷேப் மாதிரி வரும். சைடில் இருக்கிறத வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒட்டணும். ஜஸ்ட் புஷ் பண்ணால் போதும், அதுவே உள்ளே போயிடும். சைடில் ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா சைடுமே கவர் பண்ணணும். அப்போ தான் நம்ம புக் கேக் வந்து கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப ஈஸி தான். நம்ம கஸ்டமர் வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா வேஃபர் பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இதில் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து ஒரு பேஜஸ்லேயும் ஃபோட்டோ பிரிண்ட் வச்சு ஃபோட்டோ புக்காக கூட நம்ம பண்ண முடியும். இந்த கேக்கில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக பண்ண முடியும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய புக் கேக்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.